ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரெட்டம் இன்டெகிரல் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஸோ நம்மளுக்கு சிஎஸ்ஆர் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டம் இன்டெகிரலும் ஓட்டர் இன்டெகிரலும் வச்சு ரிசல்வன் கர்னல் ஐட்ரேட்டர் கர்னல்ஸை ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஒரு ஃப்ரெட்டம் இன்டெகிரல் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் lambda integral a to b k of x comma t pi of t dt. இது ஒரு ஃப்ரெட்டம் இன்டெகிரல் ஈக்குவேஷன். ஏன்னா இன்டெகிரல் வேல்யூ பார்த்தீங்கன்னா a to b ல இருக்கு. ஓகேங்களா, இது இந்த மாதிரி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா லிமிட் வந்து அது ஃப்ரெட்டம் இன்டெகிரல் ஈக்குவேஷன். இது வோல்டா டைப் இன்டெகிரேஷன் எப்படி இருக்குன்னா இன்டெகிரல் a to x. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து வோல்டா டைப் இன்டெகிரேஷன் ஈக்குவேஷன். ஸோ இந்த இன்டெகிரல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் தான் என்ன மாதிரி ஃபார்மில் இருக்கும்னா pi of x equal to f of x plus lambda integral a to b. இது வோல்டர் டைப்னா a to x. ஓகேங்களா, இங்கே a to x இருந்தால் இங்கே a to x. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃப்ரெட்டம்னா இப்போ 0 to 1ல இருக்குன்னா அது 0 to x இருக்கும் லிமிட். ஓகேங்களா, ஓகே. ஸோ ரிசல்வன் கர்னல் ஆஃப் r of x t lambda pi of t dt. ஸோ இது இந்த மாதிரி ஒரு அந்த சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம இது அவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படாத ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டர் கர்னல் ரிசல்வன் கர்னல் ஃபார்முலா தான் தேவை. ஸோ நம்ம நேராக அதுக்குள்ள போயிடலாம். இப்போது இந்த இன்டெகிரல் ஈக்குவேஷனில் இந்த இன்டெகிரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தா கே ஆஃப் எக்ஸ் டி. ஸோ இதுதான் நம்ம ஐட்ரேட்டர் கர்னல்ஸ்க்கு கண்டுபிடிக்க தேவை. ஓகேங்களா, சரி. ஐட்ரேட்டர் கர்னல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ k1 ஆஃப் எக்ஸ் டி பார்த்தா கிவன் இந்த கே ஆஃப் எக்ஸ் டிக்கு இல்லையா, அதோட ஈக்குவல் தான் k1 எக்ஸ் டியும். k1 ஆஃப் எக்ஸ் டி என்னன்னா அந்த கிவன் ஐட்ரேட்டர் கர்னல்ஸ் தான் வந்து k1 ஆஃப் எக்ஸ் டி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த k2 k3 k4 ஆஃப் எக்ஸ் டிலாம் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா km ஆஃப் எக்ஸ் டி இன்டெகிரல் a to b k1 ஆஃப் எக்ஸ் z m-1 ஆஃப் z t dz. ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து k2 k3 k4 என்ற வேல்யூலாம் கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க, இதுவே ஃப்ரெட்டம் இன்டெகிரல் ஈக்குவேஷன் நம்ம ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃப்ரெட்டம் இன்டெகிரல் ஈக்குவேஷன்னா என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து நம்ம கொஷினில் வந்து a to bன்னு இருந்ததுன்னா ஐட்ரேட்டர் கர்னல் சால்வ் பண்ணும்போது அதாவது இந்த km. ஓகேங்களா, அதை சால்வ் பண்ணும்போது இன்டெகிரல் வேல்யூ வந்து a to bன்னு லிமிட் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். அதாவது ஓகேங்களா, கொஷின் வந்து இன்டெகிரல் a to b இருந்தால் a to bன்னே வச்சு நம்ம ப்ராப்ளம் போடுவோம். இதுவே வோல்டர் டைப் இன்டெகிரல் ஈக்குவேஷன் சப்போஸ் வந்து வோல்டர் டைப் இன்டெகிரேஷனில் வந்து a to x இருக்குன்னு வச்சுக்கோங்க. வோல்டர் கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா a to x கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஐட்ரேட்டர் கர்னல்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா இன்டெகிரல் t to x. ஓகேங்களா, ஸோ நம்ம லிமிட் வந்து t to x வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இதனால நான் வச்சுக்கோங்க ஃப்ரெட்டம் டைப்பில் வந்து a to bனா a to bனா வச்சு போட்டுருணும். வோல்டர் டைப்பில் வந்து a to xன்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் t to xன்னு சொல்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அந்த k of x t. ஓகேங்களா, மற்றபடி ஃபார்முலா சேம் தான். ஒன்லி திங் என்ன பண்ணணும்னா இந்த லிமிட் மட்டும் தான். ஓகேங்களா, ஃப்ரெட்டம்க்கு கொஷினில் என்ன லிமிட்டோ அதே போட்டுருணும். வோல்டர் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா a to xன்னு கொடுப்பாங்க. ஸோ a to x 0 to xன்னு வரும், 1/2 to xன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணணும்னா t to xன்னு வந்து நம்ம ஐட்ரேட்டர் கர்னல் கண்டுபிடிக்கும் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லா கர்னல்ஸும் நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணி அந்த கர்னல்ஸை வச்சு தான் ரிசல்வன் கர்னல் கண்டுபிடிப்பாங்க. அதாவது என்னன்னா r of x t lambda வந்து கொஷின்லேயே இருக்கும். ஸோ அது என்னன்னா இந்த இன்டெகிரலுக்கு முன்னாடி இங்கே ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஓகேங்களா, either 1 2 ஆர் அந்த மாதிரி என்ன கான்ஸ்டன்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் உங்களோட லாம்டா வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் டு சம்மேஷன் m1 to infinity lambda power m-1 km x t. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ரிசல்வன் கர்னல் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஐட்ரேட்டர் கர்னல்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ ஜூன் 2015 பார்ட் சில இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் என்னன்னா y of x equal to 1 plus x cube plus integral 0 to x k of x t y of t dt. ஓகேங்களா, ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா லாம்டா வேல்யூ வந்து 1 தான். ஸோ பட் நம்மளுக்கு இங்கே லாம்டா தேவைப்படாது. ஏன்னா நம்ம ரிசல்வன் கர்னல் கண்டுபிடிக்க பார்த்தா ஒன்லி நம்ம வந்து k3 of x தான் கொஷனில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி வந்து k of x வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அது என்னன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக கொடுக்காம இங்கே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் உங்களோட k of x t. ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து k of x ன்னு எடுத்துக்கணும்.
சில கொஷனில் இந்த மாதிரி இப்படி கொடுத்துருவாங்க தனியாகவே கே ஆஃப் எக்ஸ் கமா டின்னு ஓகேங்களா. ஸோ கே ஆஃப் எக்ஸ் கமா டியோட வேல்யூ என்னது 2 பவர் எக்ஸ் மைனஸ் டி. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் k3 ஆஃப் எக்ஸ் கமா டி. ஸோ k3 ஆஃப் எக்ஸ் கமா டி ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம k1 ஆஃப் எக்ஸ் கமா டி k2 ஆஃப் எக்ஸ் கமா டி ஃபைண்ட் பண்ணுறதா k3 ஆஃப் எக்ஸ் கமா டி கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து k1 ஆஃப் எக்ஸ் கமா டி. ஸோ k1 ஆஃப் எக்ஸ் கமா டி வந்து என்னது நம்ம ஃபார்முலாவே சொன்னோம் இல்லையா, k1 ஆஃப் எக்ஸ் கமா டி நத்திங் பட் k ஆஃப் எக்ஸ் கமா டி. ஸோ k ஆஃப் எக்ஸ் கமா டி என்னது 2 பவர் எக்ஸ் மைனஸ் டி ஓகேங்களா. சரி இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் k2 ஆஃப் எக்ஸ் கமா டி. ஸோ ஃபார்முலா என்ன சொல்லுது இங்கே எழுதுறேன், ஃபார்முலா எழுதுறேன் km ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் அங்கே என்னதுக்கும் a to b இருந்துச்சு இல்லையா. ஸோ நம்மளுக்கு இது வோல்டர் டைப்னால 0 to xன்னு இருக்கு. ஸோ வந்து t to x ஓகேங்களா. ஸோ k1 ஆஃப் x comma z k m minus 1 of z comma t dz ஓகேங்களா. சரி இந்த ஃபார்முலா வச்சு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து k2 of x comma t கண்டுபிடிப்போம். ஸோ k2 of x comma t equal to integral t to x k1 of x comma z k 2 minus 1 இல்லையா, 2 minus 1 1. ஸோ திருப்பி k1 of z comma t dz. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து k1 of x comma z என்னது ஒன்றும் இல்லை. இப்போ k1 of x comma t வந்து 2 power x minus t இல்லையா. ஸோ tக்கு பதிலாக z தான். ஸோ அப்படின்னா வரும் 2 power x minus z. ஸோ integral t to x 2 power x minus z. அதேமாரி இங்கே k1 of z comma t. ஸோ k1 of x comma 2 power x minus t. ஸோ z comma t வரும்போது z minus t. ஸோ z minus t dz. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வரனா integral t to x 2 power x minus z plus z minus t dz. ஸோ z minus z plus z. ஸோ வந்து 0 ஆகிடும். ஸோ 0 ஆகிடுச்சுன்னா என்ன வரும் integral t to x 2 power x minus t dz. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் வந்து ரெஸ்பெக்ட் டு z இருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இன்டெகிரேட்டிவ் வெளியேற்றலாம். ஸோ இன்டெகிரேட்டிவ் வெளியேற்றிட்டோம்னா என்ன வரும் 2 power x minus t integral t to x dzன்னு வரும். ஸோ நீங்கள் இந்த இன்டெகிரல் வந்து இன்டெகிரல் dz இன்டெகிரேட் பண்ணால் zன்னு வரும். ஸோ 2 power x minus t z அப்பர் லிமிட் வந்து x லோவர் லிமிட் வந்து t. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வரும் 2 power x minus t multiplied x minus tன்னு வரும் ஓகேங்களா. ஸோ 2 power x minus t. ஸோ இதுதான் வந்து என்னோட k2 of x comma t. ஸோ k2 of x minus t கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம k3 of x comma t கண்டுபிடிக்கணும். ஸோ k3 of x comma t எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி தான் integral t to x. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் k1 of x comma z ஓகேங்களா. எல்லாத்துக்குமே k1 தான் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 3 minus 1 என்னது 2 k2 of z comma t dz ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து k1 of x comma z வந்து என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 2 power x minus k1 of x comma t 2 power x minus t. ஸோ x comma zன்னு வரும்போது 2 power x minus z. அதே மாதிரி k2 of z comma t இதற்கு பாருங்க k2 of x comma t என்ன கிடைச்சிருக்கு 2 power x minus t times x minus t. ஸோ xக்கு பதிலாக z போடுங்க 2 power z minus t. ஸோ இங்கே தான் வரும் z minus tன்னு வரும் dz. ஸோ இது நல்லா தெரியும் உங்களுக்கு 2 power x minus z plus z minus tன்னு வரும். ஸோ minus z plus z போச்சுன்னா 2 power x minus tன்னு வரும். ஸோ அதை நான் அப்படியே வெளியே எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து போன ஸ்டெப் இதே மாதிரி தான் வந்தது. ஸோ நம்ம இது வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2 power x minus t integral t power x t to x z minus t dz. ஸோ இப்போ நீங்கள் z இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் ஃபர்ஸ்ட் இது போட்டுக்கலாம் 2 power x minus t z இன்டெகிரேட் பண்ணால் z ஸ்கொயர் பை 2 மைனஸ் t வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ t இன்டெகிரேட் பண்ணால் tz ஓகேங்களா. ஸோ அப்பர் லிமிட் வந்து x லோவர் லிமிட் வந்து t. ஸோ நீங்கள் இப்போ வந்து அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் ஒரு விஷயம் இருங்க. ஓகே ஸோ இப்போ அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் 2 power x minus t. ஃபர்ஸ்ட் நான் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ அப்போ லிமிட் அப்ளை பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ்டி மைனஸ் ஆஃப் டி அப்ளை பண்ணுங்க டி ஸ்கொயர் பை 2 மைனஸ் டி இன்டூ டி ஓகேங்களா. ஸோ டி இன்டூ டின்னு வரும்போது டி ஸ்கொயர். ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2 power x minus t x square by 2 minus xt minus உள்ள எடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இதை ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிப்போம். ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இங்கே 2 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணால் ரெண்டுமே வந்து அந்த டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணீங்க 2 மல்டிப்ளை பண்ணீங்க. ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 2t ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வரும் மைனஸ் டி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ இப்போ இது வந்து மைனஸ் டி ஸ்கொயர் பை 2 இல்லையா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இது வந்து ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் வந்து டினாமினேட்டர் 2 இல்லை. ஸோ இது அந்த ஹோல் திங் வந்து நீங்கள் இங்கே 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டேர்ம் எப்படி ஆகிடும் அப்படின்னா 2 power x minus t டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xt ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 2 ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போ நியூமரேட்டர் எப்படி மாற்றலாம் அப்படின்னா x minus t the whole square. So 2 power x minus t the whole square. So இப்போ அதே மாதிரி இந்த 2 வந்து இந்த 2 இது வந்து 1/2 இல்லையா. அப்போ 2 இன்வெர்ஸ். ஸோ 2 இன்வெர்ஸ் வரும்போது இங்கே நம்ம மைனஸ் 1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ k3 ஆஃப் x மாட்டியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 2 power x minus t minus 1 டைம்ஸ் x minus t the whole square ஓகேங்களா. ஸோ இது எங்கே இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் 3. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 power x minus t minus 1 times x minus 2 the whole square. ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் 3 தான் வந்து ஆன்சர். சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2018 பார்ட் பியில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க the reserved kernel for the integral equation pi of x equal to x square plus integral 0 to x e power t minus x pi of t dt ஓகேங்களா. ஸோ இந்த integral equation வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சரி இன்டெகிரேஷன் வேல்யூ இந்த இன்டெகிரேஷன் ரிசர்வ் கரண்ட் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் பார்க்கலாம். ஸோ நம்மளோட கிவன் வந்து பார்த்தீங்கன்னா pi of x equal to x square plus integral 0 to x இதுவும் வோல்டேஜ் டைப் இன்டெகிரேஷன் தான். ஸோ நம்ம இப்போ கர்னல் படம் என்ன பண்ணோம் t to xன்னு எடுக்கணும் ஓகேங்களா லிமிட்டு. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா இன்டெகிரல் 0 to xன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கர்னல் போடும்போது வோல்டேஜ் டைப் இன்டெகிரேஷன் t to x தான் எடுக்கணும் ஓகே. ஃப்ரெட்டாமுக்கு தான் கிவனில் என்ன கொடுத்துருக்கணும் அதே லிமிட் எடுக்கணும் ஓகேங்களா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா போன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு k of x கமாட்டியை டேரெக்டாக கொடுத்துட்டாங்க ஓகே. k of x கமாட்டி எதுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். பட் இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அந்த y of t pi of t என்ன கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் வந்து k of x கமாட்டி ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் y of t இந்த இது y of t க்கு முன்னாடி தான் k of x கமாட்டி இருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பதிலாக பை கொடுத்துட்டாங்க. ஸோ பை ஆஃப் டிக்கு முன்னாடி என்ன இருக்கு ஸோ e power t minus x. ஸோ இதுதான் என்னோட k of x t ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு e power t minus x ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ரிசர்வ் கரண்ட் என்ன பண்ணோம் r of x t லாம்டா. ஸோ லாம்டா ஒன்றும் இல்லை இந்த இன்டெகிரேஷன் முன்னாடி தான் லாம்டா வேல்யூ ஓகேங்களா. ஸோ இந்த இன்டெகிரேஷன் முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க 1 தான் இருக்குது. ஸோ லாம்டா வேல்யூ வந்து இங்கே வந்து எனக்கு 1 ஓகேங்களா. ஸோ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை பார்த்தோம்னா பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் இன்டெகிரல் தான் இருக்கும். ஸோ லாம்டா டைம்ஸ் இன்டெகிரல் தான். ஸோ அப்போ இங்கே லாம்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூயும் கொடுக்கல. ஸோ எங்கேயுமே கொடுக்காதனால இது 1 நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஏன்னா 1 தான் இருக்காங்க ஓகேங்களா. சரி இப்போ நம்ம கர்னல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் k1 of x t என்னது k1 of x t நத்திங் பட் k of x t தான். ஸோ k of x t என்னது e power t minus x. இப்போ நம்ம என்ன பண்ணோம் k2 கண்டுபிடிக்கணும். k2 of x t கண்டுபிடித்து ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். k of x t equal to integral t to x k1 of x z km minus 1 z t. ஸோ m minus 1 வரும்போது 2 minus 1 k1 தான். ஸோ k1 of z t dz. ஸோ இப்போ இதில் வந்து integral t to x t இல்லையா. ஸோ x tன்னு வரும்போது t minus x. ஸோ x zன்னு வரும்போது t minus z. ஸோ t minus z. அதே மாதிரி என்ன வரும் z t x tன்னு வரும்போது t minus x. அப்போ என்ன வரும் இங்கே சாரி தப்பாக எழுதிட்டேன் z minus x வரும். சரி தப்பாக எழுதிட்டேன்.
x, t வரும்போது t minus x. ஸோ x, z வரும்போது z minus x. அதே மாதிரி z, t வரும்போது இங்கே என்ன x, t வரும்போது t minus x இல்லையா? ஸோ z, t வரும்போது t minus z. கரெக்டாக தானே? எஸ், கரெக்டாக தான். ஓகே. ஸோ இப்போ dz. ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? சாரி, t2x e power z minus x plus t minus z dz. So z minus z get cancel. So e power minus x plus t இருக்கும். இதை ரீரைட் பண்ணீங்க அப்படின்னா e power t minus x dz. ஸோ எனக்கு இந்த e power t minus x வந்து கான்ஸ்டன்ட். ஸோ நான் வெளியே எடுத்துறேன். ஸோ e power t minus x நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள என்ன வரும்? இன்டெகிரல் dz இருக்கும். ஸோ இன்டெகிரல் dz இன்டெகிரேட் பண்ணால் zன்னு வரும். ஸோ அப்பர் லிமிட் வந்து x, லோவர் லிமிட் வந்து t. ஸோ இன்னைக்கு இதை சால்வ் பண்ணீங்கன்னா வரனா e power t minus x times x minus tன்னு வரும். ஸோ இப்போ இதுதான் உங்களோட k2 of x, t. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் கண்டுபிடிக்கணும் k3 of x, t. ஸோ k3 of x, t வந்து அதே மாதிரி இன்டெகிரல் t2x ஓகே k1 of x, z. ஸோ km minus 1 இருக்கும். அது 3 minus 1 2. ஸோ z, t dt equal to integral x to x. நெக்ஸ்ட் வந்து k1 of x, z தானே கேட்டிருக்காங்க. ஸோ k1 of x, t என்னது e power t minus x இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? e power z minus x. அதே மாதிரி இங்கே k2 of z, t இருக்காங்க. ஸோ k2 ஓட வேல்யூ தெரியும். இங்கே x-க்கு பதிலாக z-ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ t minus z times z minus t dz. ஸோ உங்களுக்கு இதை சால்வ் பண்ணால் வரும் e power t minus x தான் வரும். ஸோ இந்த e power t minus xன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அதை இன்டெகிரேஷன் விட்டு வெளியே எடுத்துருங்க. ஏன்னா நம்மளோட இன்டெகிரேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு z-ல இருக்கு. ஓகேங்களா? சாரி, t minus x. ஓகேங்களா? ஸோ இன்டெகிரல் t to x. ஸோ இப்போ நான் வரும் z minus t dzன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு e power t minus x. z minus t சால்வ் பண்ணீங்கன்னா z square by 2 minus tz அப்பர் லிமிட் x, லோவர் லிமிட் t. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா e power t minus x அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் x square by 2 minus tx minus of z-க்கு பதிலாக நீங்கள் t அப்ளை பண்ணால் t square by 2 minus t square. ஸோ e power t minus x x square by 2 minus tx minus of இப்போ வந்து t square by 2 minus t square நினைக்கிறையா? ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் சேம் ஆகுது. இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னா t square minus 2t square by 2ன்னு வரும். ஸோ இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு minus t square by 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ minus t square by 2 வரும். இங்கே இதோட வேல்யூ வந்து minus t square by 2ன்னு வரும். ஸோ minus into minus plus. ஸோ plus t square by 2. ஸோ இங்கே பாருங்க, இந்த minus tx மற்ற ரெண்டு வேல்யூக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 2 இருக்கு. ஸோ இங்கே 2 கோஷன் நீங்கள் என்ன பண்ணால் இங்கே டினாமினேட்டர் 2 அதுக்கு minus tx 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா e power t minus x times x square minus 2tx plus t square divided by 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 வெளியே எடுத்துட்டு இது என்ன மாதிரி இருக்கு? x square minus 2tx plus t square. ஸோ இதை நம்ம வந்து x minus t தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் என்னோட k3 of x, t. ஸோ k4 of x, t வந்து நம்ம கண்டுபிடிக்காமல வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் இங்கே. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் e power t minus x வருது.
அப்போ இங்கேயும் வந்து k4க்கும் e power t minus x வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நல்லா பாருங்க, k3ன்னு வரும்போது x minus t the whole square வருது. அதே மாதிரி k2ன்னு போடும்போது x minus t the whole power 1. ஓகேங்களா? k1க்கு x minus t வரல. ஸோ அப்போ கண்டிப்பா என்ன வரும்? Sorry. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து k4 of x, t வரும்போது e power t minus x டைம்ஸ் என்ன வரும்? x minus t தான் ஹோல் கியூப்னு வரும். ஏன்னா எனக்கு வந்து என்ன வந்தது, இங்கே k1 of x, t வரும்போது எனக்கு x minus t வரல. ஸோ k2 of x, t போடும்போது எனக்கு x minus t the whole power 1 வந்தது. ஸோ அப்போ k3 of x, t x minus t the whole square. அப்போ k4ன்னு வரும்போது x minus t the whole cube. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு k1க்கு பார்த்தா டினாமினேட்டர் எந்த வேல்யூமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படியே விட்டுருங்க. k2 போடும்போது எனக்கு டினாமினேட்டர் 1 இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? ஸோ k3 போடும்போது எனக்கு டினாமினேட்டர் 2 வருது. அப்போ k4ல கண்டிப்பாக என்ன வரும்? 2 times 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 times 3 என்ன பண்ணால் 3 ஃபேக்டோரியல் மென்ஷன், சார் 3 ஃபேக்டோரியல். ஓகே, 3 ஃபேக்டோரியல் மென்ஷன் பண்ணிக்கலாமா? அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? k3யை 2 ஃபேக்டோரியல் மென்ஷன் பண்ணிக்கலாமா? சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ k4 வேல்யூ இப்படி வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ உங்களுக்கு அந்த டவுட்னஸ் இருந்ததுன்னா நீங்கள் k4 of x, t ஃபைன் பண்ணுறங்க. ஸோ k4 x, t ஃபைன் பண்ணுறது என்னது? அதே தான், இன்டெகிரல் t to x k1 of x, z, அதே மாதிரி m-1. ஸோ 4 - 1 3. ஸோ k3 of z, t dz. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்டெகிரல் t to x e power t minus k1 of x, t t minus x. ஸோ இங்கே x, z இருக்குது. ஸோ z minus x. ஓகேங்களா? ஸோ k3 வந்து என்னது? அதே மாதிரி தான் z, t இருக்குது. ஸோ x, t வந்து என்ன வரும்? அதே எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் z அப்ளை பண்ணுங்கள். ஸோ t minus z. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ உள்ளே வந்து என்ன வரும்? z minus t தான் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 dz. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரியும். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு t minus xன்னு வரும். ஸோ அது இன்டகிரேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு zனால இந்த e power t minus x வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து இன்டகிரல் t to x z minus t the whole square இருக்கும். ஸோ z minus t the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த டினாமினேட்டர் 2 வெளியே எடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ z ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2tz. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா e power t minus x divided by 2 இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா z ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் z cube by 3. அதே மாதிரி ப்ளஸ் t ஸ்கொயர் இன்டெகிரேஷன் பண்ணால் t ஸ்கொயர் டைம்ஸ் z. அதே மாதிரி மைனஸ் 2tz இல்லையா? ஸோ இங்கே இது மைனஸ் 2t. ஓகே, இந்த 2t வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ 2t அப்படியே இருக்கும். z இன்டெகிரேட் பண்ணால் z ஸ்கொயர் பை 2. ஸோ அப்பர் லிமிட் வந்து x, லோவர் லிமிட் t. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 வந்து 2 கெட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். e power t minus x divided by 2 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா x cube by 3 ப்ளஸ் t ஸ்கொயர் x மைனஸ் tz ஸ்கொயர் இருக்குது. ஸோ zக்கு பதிலாக x அப்ளை பண்ணால் மைனஸ் tx ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் திருப்பி zக்கு பதிலாக t அப்ளை பண்ணால் t cube by 3 ப்ளஸ் t ஸ்கொயர் z இல்லையா? ஸோ zக்கு பதிலாக t அப்ளை பண்ணால் t cube. அதே மைனஸ் tz ஸ்கொயர் இல்லையா? z பதிலாக t அப்ளை பண்ணால் மைனஸ் t டைம்ஸ் t ஸ்கொயர் மைனஸ் t cube. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் t கியூபும் மைனஸ் t கியூபும் கெட் கேன்சல். ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா e power t minus x divided by 2 x cube by 3 plus t square x minus tx square minus t cube by 3. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே டினாமினேட்டர் 3 சேம் பண்ணுறதுக்கு ரெண்டு டேர்மே வந்து 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா e power t minus x divided by 2 x cube plus 3xt square minus 3x square t minus t cube divided by 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர் நான் எப்படி எழுதலாம்னா e power t minus x
எக்ஸ் மைனஸ் டி தான் ஹோல் கியூப்னு எழுதலாமா? ஏன்னா இது வந்து ஏ மைனஸ் பி தான் ஹோல் கியூப் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் என்ன வரும்னா 2 டைம்ஸ் 3 வரும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, K4ல் வந்து கண்டிப்பாக 3 டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகும்னு. ஸோ அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எல்லாம் 3 ஃபேக்டரியல். ஸோ இப்போ K4 ஆஃப் எக்ஸ் கமா டியோட வேல்யூ என்னது? e பவர் டி மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டி த ஹோல் கியூப் டிவைடட் பை 3 ஃபேக்டரியல். ஓகேங்களா? ஸோ நம்ம K4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரிசால்வன் கர்னல் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ ரிசால்வன் கர்னல் ஆஃப் எக்ஸ் கமா டி கமா லேம்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேம்டா வச்சுட்டே பண்ணிடலாம். அப்புறமா லேம்டாக்கு நான் 1ன்னு சொன்னேன், அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஐட்ரேட் கர்னல்ஸும் ரிசால்வன் கர்னல்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் நிறைய போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ சம்மேஷன் 1 to infinity lambda power m minus 1 km of x comma t. ஸோ ஃபர்ஸ்ட் லேம்டா பவர் 1க்கு அப்புறம் லேம்டா பவர் 1 மைனஸ் 1 லேம்டா பவர் 0ன்னு வரும். ஸோ லேம்டா பவர் 0 வந்து 1 தான். ஸோ அப்புறம் k1 of x comma t வரும் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ e பவர் t மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் லேம்டா பவர் 2 மைனஸ் 1. ஸோ அதாவது லேம்டா பவர் 1 k2 of x comma t என்னது? e பவர் t minus x of times x minus t plus இப்போ இங்க வந்து நான் வரும் k3. இப்போ நெக்ஸ்ட் டைம் இல்லையா, mக்கு 3 அப்படி 3 minus 1. ஸோ நான் வரும் lambda ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் e பவர் t minus x minus t தான் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் next lambda cube e power t minus x minus t the whole cube divided by 3 factorial plus so on. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா e power t minus x வந்து காமனாக இருக்குது. ஸோ e power t minus x வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 plus lambda square by so lambda times x minus t plus lambda square x minus t the whole square divided by 2 factorial plus lambda cube times x minus t the whole cube plus 3 factorial and plus so on. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி வந்து நான் சொன்னேன் இல்லையா, லேம்டா வேல்யூ வந்து 1 இந்த ப்ராப்ளமுக்கு. ஸோ லேம்டா வேல்யூக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் வந்து எக்ஸ் மைனஸ் டி பிளஸ் எக்ஸ் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் டி த ஹோல் கியூப் பை 3 ஃபேக்டரியல். ஸோ இப்போ இந்த இன்ஃபைனைட் சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து யூஜியில் வந்து எக்ஸ்போனன்ட் சீரிஸ் படிச்சிருப்போம். ஸோ இ பவர் எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு படிச்சிருப்போம், 1 plus x plus x square by 2 factorial plus x cube by 3 factorial வருமா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ். நம்ம வந்து யூஜுவலாக இது படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் டி, இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் மைனஸ் டி தான் ஹோல் கியூப். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கு. அதாவது இங்கே கீழே 1 ஃபேக்டர் போடலாம். ஏன்னா 1 ஃபேக்டர் 1 தான் வரும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக எக்ஸ் மட்டும் போட்டேன். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் டின்னு இருக்கு. அப்போது இதை நம்ம எப்படி எல்லாம் இ பவர் டி மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த இன்ஃபைனைட் சீரிஸாக நான் இ பவர் எக்ஸ் மைனஸ் டின்னு எதுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இ பவர் டி மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் டி. ஓகேங்களா? சாரி, e power t minus x plus x minus t. ஓகேங்களா? ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல், டி மைனஸ் டி கேட்டு. ஸோ அதாவது என்னன்னா இ பவர் 0ன்னு வரும். ஸோ இ பவர் 0 வேல்யூ என்னது 1. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு எக்ஸாம்பிள் என்ன கிடைச்சிருக்கு, 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 1 வந்து இப்போ நம்மளோட சொல்யூஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1 வந்து ஆப்ஷன் 2. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 கொஸ்டினுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸாக சஜஷன் இருந்ததுன்னா யூடியூப் கமெண்ட்ஸில் போடுங்க.
ஆர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட ஃபேஸ்புக் ஹேண்டில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதோட சேட் பாக்ஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன் எனக்கு நீங்கள் அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.